ஹாய் எல்லா கைஸ், வெல்கம் டு தண்டர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டைமண்ட் போனஸ் ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் ரேசர் ஈவெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா எமோட் ராயில், அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ரிங் ஈவெண்ட், அப்கமிங் ஃபேடட் வீலு எல்லாம் பற்றி தான் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன ஃபைனல் சார்ட்லாம் நம்ம கேம்குள்ளே வந்துருச்சு. இந்த ஒரு ஃபைனல் சார்ட்டை யாரெல்லாம் எடுத்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நான் இன்னும் எடுக்கவே இல்லை கைஸ். டைமண்ட் அதிகமாக பிடுங்கினானுங்க, எடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கேட் போர்டெலாம் யார் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா விட்ட அன்றைக்கே எடுத்துட்டேன். நீங்கள் எடுத்தீங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபிஷ் ஸ்கின்னு நம்ம சொன்ன மாதிரியே கேம்குள்ளே இன்றைக்கி வந்திருக்கோம். இது ஒர்த்தா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோ ஃபிஷ் ஸ்கின்னு இருக்குது. சும்மா ஒரு கலெக்ஷனுக்கு வேணால் எடுத்துக்கலாம் கைஸ், மற்றபடி ஒர்த்தே இல்லை கைஸ். யாரும் எடுக்காதீங்க, காசு வேஸ்ட் பண்ணாதீங்க கைஸ். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே ஒரு புது ஸ்குவாட் ரேசர் ஈவெண்ட் வரப்போகுது. அதை பற்றி தான் பார்க்கலாம். ஸ்குவாட் ரேசர் ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து டாப்அப் பண்ணணும். அப்போ தான் இதில் இருக்க எல்லாரையோட நம்மளால் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா மெயின் ரிவார்டாக இந்த ஒரு க்ளோவால் ஸ்கின்னையும் ஒரு வாத்துக்கான ஸ்கின்னையும் கொடுத்து வச்சுருக்கானுங்க கைஸ். ரிவைனிங் ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வவுச்சர் கொடுத்து வச்சுருப்பானுங்க. வெப்பன் ராயில் வவுச்சரு. இதில் டைமண்ட்லாம் ரிவார்டாக கொடுத்து வச்சுருவானுங்க, அது மட்டும் கன்ஃபார்ம் இல்லை கைஸ். நெக்ஸ்ட்டு 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெஜெண்டரி எலிப்ஸ் எவோ பண்டல் பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே வரப்போகுது கைஸ். முன்னாடி இந்த எவோ பண்டல் பேட்ச் இருக்குல்ல கைஸ், அது பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் விட்டுருந்தாங்க. யார் நம்பர் 1 எடுத்திருந்தாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்க கமெண்டாக நான் பின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட் ராயில் தான் கைஸ் நம்ம கேம்குள்ளே வரப்போகுது. இது பார்த்திங்கன்னா வர 19ஆம் தேதி நம்ம கேம்குள்ளே வருது. மெயின் எமோட்டாக பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு ஏஞ்சலிக் எமோட் வருது. ஸ்வீட் அப்புன்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹாட் எமோட் தான் கைஸ் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஐ ஹேட் யூன்னு வரும்ல அது. மூணாவதாக பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்பர் புக்கில் வர இந்த ஒரு லொலலா எமோட் தான் கைஸ் வரப்போகுது. சும்மா வேஸ்ட்டு தான் கைஸ். இது எது கொடுத்தானுங்கன்னு தெரில. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டான்ஸ் எமோட்டு சோரிங் அப்புன்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க. அடுத்து வர 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்வீட் ஆர்ட் பண்டல் கைஸ் நம்ம கேம்குள்ளே வரப்போகுது. பார்த்தீங்கன்னா ஒரு யூனிசெக்ஸ் பண்டல் கைஸ். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் பண்டலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபீமேல் பண்டலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் லாபி எஃபர்ட்லாம் கொடுத்து வச்சுருப்பானுங்க. கால் கீழே பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் வர மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கெட் போடும் போதும் இந்த ஒரு எஃபர்ட் உங்களுக்கு வரும். அதாவது நம்ம வாங்க வைக்கிறதுக்கு என்னென்ன எஃபர்ட் கொடுக்கணும், புதுசாக என்ன கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் என்னென்ன நம்ம பண்ணணுமோ அந்த பண்ணுறானே கைஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குதிரை பண்டல் தான் கைஸ். இதுக்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பண்டல் தான் கைஸ் விட்டு வச்சுருக்காங்க. இன்னும் காட்டுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறேன் இந்த ஒரு பண்டல் தான் ரெயின்போ ட்ரீம்னு வச்சுருக்கானுங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் ஸ்கின்னு இதுதான் உருப்படியாக இருக்குது. எதுவுமே இந்த ரிங் ஈவெண்ட்டில் நல்லாவே இல்லை கைஸ். 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிங் ஈவெண்ட் சைபர் இன்வேட்டர்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஃபுல்லாகவே இந்த ஹேக்கர் பேஸ்டு பண்டில் தான் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த ஒரு மேல் பண்டலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால் ஸ்கின்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஒருத்தன் ஓடுறான், அவனை துரத்திட்டு அப்படியே ஒரு கை போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 80 டோக்கனில் கொடுத்துருவானுங்க. நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விற்று போன பைக் ஸ்கின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கின்னுமே ஒழுங்காக வரமாட்டேங்குது. கஷ்டப்படி ஸ்பின் பண்ணி எடுக்கிறோம், பட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்கின்னு தரமாட்டானுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குதிரை ஸ்கின்னை போய்ட்டு ஃபேடர் ரிவீலில் விட்டு வச்சுருக்கானுங்க கைஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா வர 28ஆம் தேதி நம்ம கேம்குள்ளே வரப்போகுது. குதிரைக்கெல்லாம் ஃபேடர் வீல். என்னடாடி கரீனா இப்படி பண்ணுறீங்களாடாடி. அப்போனா குதிரைலாம் அப்போ கேம்குள்ளே பர்மனெண்ட்டாக இருக்க போதா? இதுக்கு ஏன் ஸ்கின்னு விட்றாங்க? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே புதுசாக ஒரு டைமண்ட் போனஸ் ஈவெண்ட் வரப்போகுது கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 450 டைமண்ட் வரையும் ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும் கைஸ். ஃபஸ்ட்டு மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 300 டைமண்ட் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து சின்ன சின்ன மிஷினை முடித்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன மிஷினை நான் காட்டுற மாதிரி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணும்போது ஒரு 50 டைமண்ட் கொடுக்குறானுங்க. இப்போ நீங்கள் லாகின் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி கிளைம் பண்ணிங்கன்னா குதிரைக்குள்ளே இந்த உண்டில் மாதிரி அப்படியே போய் சேர்ந்துக்கும் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் ப்ளே பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 50 டைமண்ட்டு, 60 நிமிஷம் ப்ளே பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 50 டைமண்ட்டு, 3 பிஆர் ஆனிங்கன்னா அதுக்கு ஒரு 50 டைமண்ட்டு, 3 நாள் கண்டினியூஸாக லாகின் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 3 டைமண்ட்டு, 1 நிமிஷம் கண்டினியூவாக ப்ளே பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு டைமண்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் கைஸ். ஒரு 450 டைமண்ட் வரையும் கன்ஃபார்ம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டாப்அப் போனஸ் ஈவெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.